ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் ஒரு 60 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததும் ஆயில் காஞ்சவுடனே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த வெங்காய பேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதை சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை நிறைய எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லாவே அந்த எண்ணெயில் வதக்குங்க. இப்போது தக்காளி பேஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3லேருந்து 4 தக்காளி எடுத்துருக்கோம் பெரிய சைஸு. அதையும் பேஸ்ட் பண்ணி நம்ம இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனவுடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ கறியை வந்து அதில் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா உங்களுக்கு சிக்கன்லாம் ஓரளவுக்கு வெந்து வரும். கலர் மாற ஆரம்பிக்கும், ஒயிட் கலரில் வரும். இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து பிரட்டி விடுங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை குழம்பாகவே நல்லா லிக்விடாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கொதிக்கும். கொதி வரக்கூடிய நேரத்தில் ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி தழைகளை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வரும்பொழுதே நீங்கள் நல்லா சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்கணும். எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக சர்வ் பண்ணலாம். சூப்பரான அரைச்சி விட்ட கோழி குழம்பு ரெடி.